சிறியோர் யாவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் நம்மளை எதற்கு தெரிந்து கொண்டார் என்பது இன்றைக்கி அநேகருக்கு தெரியவில்லை. நான் இப்போது என்ன பேசப் போகிறேன் என்று ஆண்டவருடைய சித்தத்தின்படி தான் பேசுகிறேன்னா அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ முடியும்னு பார்த்துக்குங்க. இன்றைக்கி ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரில் உலகில் இவ்வளவாய் அன்பு உள்ளார்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகக்கூடாதான். ஏன் கெட்டு போகக்கூடாது? ஏன்னா நித்திய லோகத்தில் அவன் இருக்க போகிறான். அங்கே போய்கிட்டு ஐயோ அந்த உலகத்தில் நான் என்னென்னத்தையும் விட்டுட்டு வந்தேனே, இங்கே போய் அதை சம்பாதிச்சேனே இதை சம்பாதிச்சு அங்கே நினைக்கக்கூடாது. ஏன்னா என்ன ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டார், அவருடைய ராஜ்யத்துக்கு அழைத்து கொண்டார். இன்றைக்கி நம்ம பரீட்சையெல்லாம் எழுதுகிறோம். எதுக்கு எழுதுகிறோம்? பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம், பரீட்சை எழுதுகிறோம். எதுக்கு? அதில் பாஸ் பண்ணி மேலே போகிறதுக்கு. பாஸ் பண்ணி மேலே போனால் முதல் வருஷம் பாடத்தை போனால் நம்ம மறந்தான் ஆகணும். இது மாதிரி நம்ம படிக்க பெரிய படித்தா பழைய பாடம் கொஞ்சம் அனுபவத்தில் வேணால் வருமே தவிர, அனுபவத்தில் இருக்கிறது வேணால் கை கொடுக்குமே தவிர மற்ற எல்லாமே கை கொடுக்காது. நாம் இந்த பைபிளை எதுக்கு எடுக்க ஆண்டவர் நமக்கு வச்சுருக்காருன்னா, இந்த பைபிளை படிக்கணும், அதன்படி நடக்கணும். நடந்தால் பரலோகம். இந்த உலகத்தில் நம்ம இருக்க போகிற 70 வருஷமோ 80 வருஷமோ 100 வருஷம் போட்டும் ஆசைப்படுவாங்க. 100 வருஷம் இருந்து போகிறாங்க. 100 வருஷம் இருந்தாலும் சரி, 10 வருஷம் இருந்தாலும் 50 வருஷம் இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமாக நம்ம நடக்கிறோமா? இதுதான் நமக்கு இன்றைக்கி கேள்வி. ஆண்டவர் முந்தியார் இந்த உலகத்தில் பிறந்தார். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நான் தான் வழி, என்னை இல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு செல்ல முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அவர் ஒரு வழியை வச்சுட்டு போயிருக்காரு. என்னத்தை வச்சுருக்காரு? சத்தியம் கொடுத்துட்டு போயிருக்காரு, வேதம். அதை நம்ம படித்தோம்னா பரலோகம் போகிறது கஷ்டமே இல்லை. இல்லாட்டி இந்த உலகத்தில் பணம் நுழைஞ்சோம்னா நம்ம மேலே போகிறதுக்கு வழியே இல்லை. நரகத்துக்கு போயிடும். நரகம் நல்ல இடமா? நல்லா யோசிச்சு பாருங்கள். நரகத்தில் இருக்கவனுக்கு கவலை இருக்கும், கண்ணீர் இருக்கும், வேதனை இருக்கும். ஆனால் பரலோகத்தில் அப்படி இல்லை. பசி இல்லை, தாகம் இல்லை, என்ன எந்த வித சூழ்நிலை ஒரே சந்தோஷம். ஜாய்ஸ் ரிஜாய்ஸ் ஜாய்ஸ். அவர் என்ன சொல்லியிருக்காரு? சந்தோஷமாக இருங்கள், எப்போதும் சந்தோஷமாக இருக்கும். இந்த சந்தோஷம் பரலோகத்தில் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். இங்கே ஒரு சில பாடுகள் கிடைத்தாலும் அந்த பாடுகளை பற்றி நீங்கள் கவலையே பண்ணுற அவசியம் இல்லை. வேத வார்த்தை உங்களை நடத்திக்கிட்டே போகும். அந்த ரிஜாய்ஸ் சந்தோஷமான உலகத்துக்கு அழைச்சிட்டு போகும். நாம் பரலோகத்தில் போய் பரலோகத்துனா இங்கே உள்ள நினப்பு கூட அங்கே இருக்க தெரிஞ்சுக்கும். என்னஞ்சாங்க, ஒரு தரித்திரனும் ஒரு ஐஸ்வர்யம்னா ஒரே நாளில் மறித்தாங்க. இந்த ஐஸ்வர்யம் பாவமே செய்யலை, ஆனால் பாவத்தை பற்றி சொல்லலை. அவன் என்னஞ்சான்னு சொல்லலை. 2 பேரும் போகிறாங்க. இவன் நரகத்துக்கு போகிறான் ஐஸ்வர்யம். அவன் பரதீஸ் போய் ஆபிரகாம் மடியில் தேத்தப்பட்டிருக்கு. இவனுக்கு தாங்க முடியல வெப்பம். அப்போ அவன் மாதம்லேருந்து அவன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான். அன்றைக்கி அவனை மதிக்கவே இல்லை. இன்றைக்கி நரகத்துலேருந்து ஐயா அந்த லாசர் கையினால், யார் கையால்? ஆபிரகாம் கையால் கூட கேட்கல. அவரை விசுவாசம் தேவைப்பேன். ஆபிரகாம் கையால் கேட்கலாம்ல. அந்த விசுவாசி கையால் ஒரு சொட்டு தண்ணி விடுங்க அப்படிங்கிறான். அப்போ இந்த இடத்துல விசுவாசி எப்படி இருக்கும்? ஓரளவுக்கு நம்ம வசந்திருக்கோம். நிறையா பேர் ஊழியம் நான் செய்யணும், பெரிய ஊழியக்காரன் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற காட்டணும். நல்ல விசுவாசியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து நம்ம ஆண்டவருடைய திட்டத்தை செய்யணும். அதுபடி போகணும். பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். நரகத்துக்கு போய் வேதனையை அனுபவிக்கக்கூடாது. இது மூலமாக நான் உங்களுக்கு நல்ல காரியத்தை சொல்லியிருக்கேன். பரலோகம் வேணும்னு நினைக்கிறவங்க அடுத்தடுத்து நான் விடுற இந்த இதெல்லாம் கேளுங்க. நான் அடுத்தடுத்து விடுவேன், இந்த நெட்டில் விடுவேன் இந்த காரியத்தை. நீங்கள் வேணுன்னா பாருங்கள், அது உங்கள் சந்தோஷம். பரலோகம் நிச்சயமாக போகிறதுக்கு வழியை ஆண்டவர் உங்களுக்கு காமிப்பார். நான் உங்களுக்கு லேசாக சொல்லுவேன், கேட்டுக்கோங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.